ஓய்வு பெற்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரவீந்திர ஒருத்தர், அவர் தான் இப்போ புதுசாக ஒரு டேட்டா கொடுத்து ஒரு மாதிரி அதிர்ச்சியில் ஆக்கியிருக்காரு தமிழக அரசியலில். அதில் அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா 41% தாவேக்கா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி 41% தாவேக்கா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சொல்றாரு, அவருக்கு எந்த அளவுக்கு சோர்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் தமிழகத்தில் இருக்க எல்லா தொகுதியிலையும் இவர் வந்து ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி இல்லையா, ஸோ காவல் அதிகாரிகளுடைய உதவியோட எல்லா தொகுதியிலையும் இவர் கணக்கெடுப்பு எடுத்திருக்கதா சொல்றாரு. எக்ஸிட் போலில் வந்த விஷயங்கள் வந்து ஒரே மாதிரி வரல இந்த முறை. வழக்கமாக இதுக்கு முன்னாடி எக்ஸிட் போல் வந்த விஷயம்லாம் ஒரே மாதிரி வரும், அதில் வந்து அவங்க வின் பண்ணுறது வந்து ஒரு வழக்கமாக இருக்கும். இந்த முறை வந்ததில் வந்து மெஜாரிட்டியாக டிஎம்கே இருந்தாலுமே அதுலேயும் ஒரு சில இடத்துல வந்து ஏடிஎம்கே வின் பண்ணுறாங்க, இன்னொரு இதில் டிவிக்கு வின் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு கணக்கெடுப்பு வந்துடுது இல்லையா, அதனால் இந்த முறை வந்து எக்ஸிட் போல வந்து யாருமே பெருசாக கண்டுக்கல. அதுலேயும் பல பேர் விமர்சனமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் ரொம்பவே வந்து இளைஞர்களை திரும்பி பார்க்க வச்சு அவங்க வந்து இந்த அரசியல் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக மாறி இருக்கு. தமிழ்நாடே கிட்டத்தட்ட ஆவலோட காத்து இருக்கிற அந்த நாள் தான் இப்போ நெருங்கிருச்சு. ஏன்னா இப்போ நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மே 4ஆம் தேதி நேரத்துக்கு எல்லாருமே ஒரு குஷியில் இருப்பாங்க, எங்கள் கட்சி தான் ஜெயிக்கும், எங்கள் கட்சி தான் ஜெயிக்கும்னு. அப்படிப்பட்ட ஒரு நாளாக நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அதாவது தேர்தல் களத்தில் வந்து யார் மெஜாரிட்டி அதிகமாக வர போகிறாங்க அப்படின்னு இடையில வந்து இந்த எக்ஸிட் போல்லாம் வந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் அந்த கருத்து கணிப்புகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு ஒரு ஆள், அதாவது அவர் வந்து ஓய்வு பெற்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரவீந்திர ஒருத்தர், அவர் தான் இப்போ புதுசாக ஒரு டேட்டா கொடுத்து ஒரு மாதிரி அதிர்ச்சியில் ஆக்கியிருக்காரு தமிழக அரசியலில். ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸிட் போல்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு மாதிரி ஒன்று சம்திங் வந்துருந்துச்சு. அதுலேயே வந்து ஒரு 10ல் 7 பேர் வந்து டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு 130 சீட்டு அது மாதிரி எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மற்றபடி ஏடிஎம்கே ஒரு 2 பேர் வந்து 2 கருத்து கணிப்பில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. எக்ஸிட் போலில் சொல்லியிருந்தாங்க ஏடிஎம்கே ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறமா வந்து ஆக்சஸ் இந்தியா அதில் மட்டும் வந்து டிவிகே ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு 2-3 நாள் கேப் எடுத்து அதுக்கப்புறமா சாணக்கியா டுடே அதில் வந்து சொல்லியிருந்தாங்க டிவிகே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சாணக்கியன் இந்த ரங்கராஜ் பாண்டே தானே, அவருடைய டீம்லேருந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பத்தில் எப்படி டிஎம்கே தான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கருத்து கணிப்பு எல்லாம் வந்துச்சு, இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வந்துச்சோ, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது ஏடிஎம்கே பக்கமும் டிவிகே பக்கமும் திரும்ப ஆரம்பிச்சுது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஓய்வு பெற்ற டிஜிபி அவர்கள் வந்து ரவி ஐபிஎஸ் இருக்கார்ல, அதில் அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா 41% தாவேக்கா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, அப்படிங்க 41% தாவேக்கா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சொல்கிறாரு, அவருக்கு எந்த அளவுக்கு சோர்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் தமிழகத்தில் இருக்க எல்லா தொகுதியிலையும் இவர் வந்து ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி இல்லையா, ஸோ காவல் அதிகாரிகளுடைய உதவியோட எல்லா தொகுதிகளையும் இவர் கணக்கெடுப்பு எடுத்திருக்கதா சொல்கிறாரு. ஒவ்வொரு பூத்துலையும் 100 பேருக்கு திட்ட கணக்கெடுப்பு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் வந்து டிஎம்கே கிட்ட ஒரு நெருங்கிய உறவுக்காரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இவர் டிஎம்கேக்கு நெருங்கிய உறவுக்காரராக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி டிவிக்கே தான் 41% வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார் இல்லையா, இது டிஎம்கே மத்தியிலையும் ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சோர்ஸ் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறது இவர் ஒரு ஆள் மட்டும் பண்ணலை, இந்த மாதிரி நிறைய போலீஸ் ஆஃபீஸர்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2,34,000 சாம்பிள்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ சாம்பிள்ஸ் எடுத்து பார்த்துருக்காங்கல்ல. இதில் வந்து இவர் என்னதான் டிஎம்கேக்கு ஃபேவராக இந்த மாதிரி விஷயத்த மாற்றி வேற மாதிரி இது போடாமல் இருந்தாலுமே மற்ற ஆஃபீஸர்ஸ் மத்தியில் ஜென்யூனாக இல்லைங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இவருக்கு அகேன்ஸ்டாக வந்துடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் மக்களுக்கு உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ரிலீஸ் பண்ணதுனால தான் இது வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, டிஎம்கே வந்து இது பெருசாக எடுத்துக்கல. இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை இந்த மாதிரி பண்ணுறப்போ பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா எக்ஸிட் போலில் வந்த விஷயங்கள் வந்து ஒரே மாதிரி வரல இந்த முறை. வழக்கமாக இதுக்கு முன்னாடி எக்ஸிட் போல் வந்த விஷயம்லாம் ஒரே மாதிரி வரும், அதில் வந்து அவங்க வின் பண்ணுறது வந்து ஒரு வழக்கமாக இருக்கும். இந்த முறை வந்ததில் வந்து மெஜாரிட்டியாக டிஎம்கே இருந்தாலுமே அதுலேயும் ஒரு சில இடத்துல வந்து ஏடிஎம்கே வின் பண்ணுறாங்க, இன்னொரு இதில் டிவிக்கு வின் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு கணக்கெடுப்பு வந்துடுது இல்லையா, அதனால் இந்த முறை வந்து எக்ஸிட் போல வந்து யாருமே பெருசாக கண்டுக்கல. அதுலேயும் பல பேர் விமர்சனமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் இப்போ குறிப்பாக சொல்லணும்னா, இந்த தேர்தல் ரொம்பவே வந்து இளைஞர்களை திரும்பி பார்க்க வச்சு அவங்கள வந்து இந்த அரசியல் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து திமுக கடந்த ஆட்சியில் வந்து இப்போ நடந்துட்டு இருக்க இந்த ஆட்சி திமுக மேலே இருக்க அதிருப்தி,
அதுக்கப்புறம் ஏடிஎம்கே பண்ண சில தவறுகள், இப்போ புதுசாக வந்து நடிகராக கட்சி ஆரம்பித்த விஜய், இவங்களுடைய இதெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நாளைக்கு இவ்வளோ நேரத்துக்குலாம் ஓரளவுக்கு யார் ஜெயிச்சாங்க, யார் தோத்தாங்க, யார் சோகத்தில் இருக்கா, யார் பட்டாசு அடிச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு ஒரு மூமெண்ட்டாக மாறிடும். இப்போ ஏற்கனவே வந்து இந்த ஆக்சிஸ் இந்தியான்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிவிக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணக்கெடுப்பு எப்படிலாம் எடுத்தாங்க, எந்தெந்த வழிகளில் எடுத்தாங்க, எவ்வளோ கார் யூஸ் பண்ணாங்க, எத்தனை சாம்பிள்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே ஒரு லிஸ்ட் எடுத்து மக்கள் மத்தியில் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இவங்களுடைய கடந்த காலத்தை கொஞ்சம் பார்க்கணும். 2021 இவங்க சொன்ன அந்த எக்ஸிட் போல் கணக்கெடுப்பு இருக்குல்ல, அதில் வந்து ஓரளவுக்கு டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதே மாதிரி சேமாக ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஆனால் இதுவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இவர் எடுத்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ரிசல்ட் எல்லாமே வந்து இருந்துச்சு. அதுக்காக அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு லைவ்ல கூட அழுததெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவர் எடுத்தது வந்து இந்த தடவை அவருக்கு வெளியிட்ட அந்த எக்ஸிட் போல் கணிப்பு வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி தான். ஆனால் இவர் டிஜிபி, இவர் வந்து ஓய்வு பெற்ற டிஜிபி ரவி இருக்கார் இல்லையா, இவர் வந்து நடுவுலே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த டிவிகே ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்து டிவிகேல இவரும் ஜாயின் பண்ண போறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சும்மா கசிஞ்சிட்டு இருந்துச்சு. வந்து டிவிகேவுடைய கூட்டங்களில் இவர் ஏதோ ஒரு ஃப்ரேமில் இருந்திருக்காரு. அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ண போறாரு இவரும், நிறைய போலீஸ் எக்ஸ் போலீஸ் எல்லாமே இதில் ஜாயின் பண்ண போறாங்க டிஜிபிலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு, ஒரு ரூமர் மாதிரி. அது அப்படியே கடந்து வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து அவரே வந்து இத்தனை பர்சன்டேஜ் 41% வந்து வரும்னு சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு இது உண்மை அப்படிங்கிறது தெரியல. மேபி அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த டிஎம்கே சார்பாக இருக்க ஒருத்தவராக இருந்தாலும் நடுநிலையாக இருப்போம், இந்த டைம் யார் ஜெயிப்பாங்களோ நாம் எடுக்கிற கணிப்பை நியாயமாக வந்து மக்கள் மத்தியில் தெரிவிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மேபி அவர் வெளியிட்டு இருந்திருக்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி தான் எலெக்ஷன் நெருங்குறதுனால ஆதவ் அர்ஜுனா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையத்திட்ட வந்து புகார் கொடுத்துருக்காரு. அதில் வந்து இந்த மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிக்கிற அன்னைக்கு வந்து ஒவ்வொரு செக்ஷன்லையும் போலீஸ் பாதுகாப்பு வந்து அதிகமாக போடணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் வந்து ரீசெண்டாக இன்சிடென்ட்லாம் சொல்கிறாரு. துறைமுக தொகுதியில் வந்து சேகர் பாபு வந்து டிவிக்கு வேட்பாளரை மிரட்டினதாகவும், அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் தொகுதியில் வந்து டிவிக்கு வேட்பாளர் ரமேஷ் இருக்கார் இல்லையா, அவரோட ஆஃபீஸ் வந்து எரிச்சிருக்காங்க, அது மாதிரி டிவிக்கு கட்சி தலைவருடைய பேனரை கிழிச்சிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. வாக்குச்சாவடி என்ற மையத்திலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து போலீஸ் பாதுகாப்பு இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க எந்த கட்சி வெற்றி பெறாங்களோ அவங்க வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் அவங்களோட வேட்பாளர்கள் கிட்ட வந்து அவங்க செலிப்ரேஷன்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த புகாரெல்லாம் தேர்தல் ஆணையங்க எடுத்துட்டு பண்ணுவாங்களா என்னன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆமாம், கடந்த கால தேர்தலில் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி இந்த ரிசல்ட் தெரிவிக்கிற அன்னைக்கு, அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் டே ஓட்டு போடுற அன்னைக்கு, இப்போ எல்லாம் இந்த மாதிரி சமயத்தில் எல்லாமே வந்து ஒன்று இந்த ஊரில் இருக்க பெரிய கட்சிகள், இந்த திமுகவும் அதிமுகவும் இருக்க அந்த பெரிய ஆட்கள் நடுவில் நீ அவர் ஓட்டு போட்டியா இவர் ஓட்டு போட்டியான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு சலசலப்பு ஏற்படும், ஒரு சண்டை மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொண்டு போகும். அதே மாதிரி தான் வந்து இந்த ரிசல்ட் தெரிவிக்கிற அன்னைக்கும் வந்து பெரும்பான்மையாக இருக்க கட்சிகள் யார் ஓட்டு சதவீதத்தில் யார் அதிகமாக எடுத்துருக்காங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிவிக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி தெரியும் இல்லையா, தற்குறிகள், அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க. இவங்களும் அதிகமாக எடுத்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. டிஎம்கே ஆளுங்களுக்கு முன்னாடி போய்ட்டு டான்ஸ் ஆடுத்து, பட்டாசு வெடி எடுத்து அவங்க நக்கல் பண்ணுற மாதிரி பண்ணுறது, அவங்கள வந்து ஹைப்பேத்தி விட, அவங்கள வந்து கோவப்படுத்தி விடுறது, கம்மியாக ஓட்டு வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா. பண்ண மாட்டாங்க, மேபி பண்ணனா சொல்கிறேன். அவங்களுக்கும் ஒரு 2 பேத்துக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படும், சண்டைகள் வரும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே தடுக்கிறதுக்காக தான் ஆதவ் அர்ஜுனா இந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்துருக்காரு. ஏற்கனவே வந்து ஸ்ரீரங்கம் தொகுதியில் வந்து டிவிகே ரமேஷ் அவர்களுடைய அந்த ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த டிவிகே சார்பில் வந்து கட்சி அலுவலகம் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா, அதை எரிச்சிருந்துருக்காங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. யாரோ 2 பேர் வந்து அதை கொளுத்துற மாதிரிலாம் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட வந்துருந்துச்சு. ஸோ அவர் வந்து இதை எடுத்த முடிவு வந்து ஓகே கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த பதட்டமான சுச்சுவேஷனை கொஞ்சம் தணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து டிவிகே சைடில் வந்து அந்த பசங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, சின்ன பசங்களை, வீட்டில் இருக்க சின்ன பசங்களை வந்து பெற்றோர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு மனதளவில் நிறைய பிரச்சனைகள் வரும். அவங்க வந்து ஒரு வேளை தவறான கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா மேபி அவங்க தவறான சுச்சுவேஷன்ஸ் முடிவு எடுப்பாங்க. அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அவங்கள வந்து நீங்கள் இது பண்ணணும். அது சார்பாக நீங்கள் டிவிகே சைட்லேருந்து யாராச்சும் பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது சம்மந்தமாக இன்னும் எந்த ஒரு வீடியோவும் தரப்புலேருந்து இன்னும் வரல. இந்த மாதிரி தவறான முடிவு நீங்கள் யாரும் எடுக்காதீங்க, எதுவாக இருந்தாலும் நல்லா பாசிட்டிவாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாவேக தலைவரோ இல்லை அவங்க கட்சியில் இருக்க முக்கியமான உறுப்பினர்கள் யாருமே எதுவுமே சொல்லலை. அந்த வகையில் இப்போ ஓரளவுக்கு எதுவும் நம்ம ரிசல்ட் டே அன்னைக்கு பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் எதுவும் அமையக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் ஆதவ் அர்ஜுனா கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட் ஓகே கரெக்ட் தான் அப்படின்னு தோணுது. இப்போ திருமாவளவன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, விஜய் வந்து ஓட் பர்சன்டேஜ் வாங்குவார், ஆனால் திமுக அதிமுக எதிர்ப்பு ஓட் பர்சன்டேஜ் தான் அவர் வாங்குவார், மெஜாரிட்டி ஓட் பர்சன்டேஜ் அவர் வாங்குறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரியும் அவர் கட்சி ஆளுங்களையே அவர் வந்து குற்றம் சொல்லியிருக்காரு. என்னென்னா, நிறைய தொகுதிகளில் வந்து எங்கள்
விசிகவினர் சேர்ந்த கட்சி ஆளுங்க வந்து இந்த ஒழுங்கா ஒர்க் பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது எதை சொல்லுது அப்படின்னா, ஒரு தடவை புதுச்சேரியில் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. யாருக்குனாலும் ஓட்டு போடுங்க, விசிக்கு கட்சியில் உள்ள சின்னத்தை மட்டும் ஓட்டு போடாங்கன்னு ஒன்று சொன்னார்ல. வாய் தவறி ஆமா, சொந்த கட்சியை தன்னோட கட்சியில் உள்ள வேட்பாளர் ஜெயிக்கக்கூடாதுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாரு. இப்போ அதே வரிசையில் இந்த விசிக்கு கட்சியில் உள்ள வேட்பாளர் நிற்கிற தொகுதியில் வந்து அவங்க ஒழுங்காக ஒர்க் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இதுவுமே கொஞ்சம் ஒரு விதமான கலக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க.